Good morning, students. Today we will see last week continuation, force and motion. Already we seen distance, speed and velocity. Today we will discuss about acceleration. Acceleration means rate of change of velocity. Change in velocity with respect to time is called acceleration. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. ஸோ வெலாசிட்டியோட சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட்லேயோ அல்லது டைரக்ஷன்லேயோ சேஞ்சஸ் நடந்தால் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ தென் இட்ஸ் ஃபார்முலா இஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். Formula is change in velocity by time. அப்போ change in velocity என்ன? Final velocity minus initial velocity, that is called change in velocity. So அப்போ acceleration A equal to V minus U by T அப்படின்னு போடலாமா? The SI unit of acceleration is meter per second squared or meter second power minus 2. Plus acceleration எப்பப்பெல்லாம் changes நடக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்பீட் நடக்கும்போது அங்கே ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 30 மீட்டர் பர் செகண்டுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், ஆக்சலரேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, 20 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதனோட டைரக்ஷனில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அர்த்தம், ஆக்சலரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். And third point is see change in both speed and direction. ஸோ அதனோட டைரக்ஷன்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்பீட்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஆக்சலரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. see this calculation. A car at rest starts to travel a straight path. It reaches a velocity of 12 meter per second in 4 seconds. What is its acceleration? Assuming that it accelerates uniformly. ஸோ ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ அதாவது ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மூவிங்க்கு. ஸோ எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, 12 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டைமுன்னு கொடுத்துருக்காங்க, 4 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு 0. ஓகேவா? அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர் பர் செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v. டைம் டேக்கன் t 4 செகண்ட். கொஷின்லேயே பாருங்கள் டைமும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் ஃபார்முலா இஸ் a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. ஓகே? ஸோ அப்போ வியோட வேல்யூ என்ன, 12 அண்ட் யூவோட வேல்யூ 0. ஸோ 12 மைனஸ் 0 டிவைடட் பை 4. ஸோ டைம் டேக்கன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 செகண்ட். ஸோ அப்போ 12 டிவைடட் பை 4 எவ்வளோ, 3. அதாவது 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ், 4 3s are 12. ஸோ அப்போ 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகே? Next we will see types of acceleration. First one, positive acceleration. If the velocity of an object increases with respect to time, then the object is said to be in positive acceleration or just acceleration. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து என்ன, பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே? நெக்ஸ்ட், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. see this picture. ஸோ இனிஷியல் வேல்யூ u 8 மீட்டர் per second, ஃபைனல் வேல்யூ v 2 மீட்டர் per second, time 10 seconds. See this calculation. Velocity of a golf ball rolling in a straight line changes from 8 meter per second to 2 meter per second in 10 seconds. What is its deceleration? Assuming that it is decelerating uniformly. So because initial value நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 8 meter per second கொடுத்துட்டாங்க. Final value v 2 meter per second. டைம் டேக்கன் t 10 seconds. ஸோ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t.
அப்போ வியோட வேல்யூ 2 மைனஸ் யூவோட வேல்யூ 8 டிவைடட் பை 10. ஸோ அப்போ -6/10. ஸோ இதை -6/10 எப்படி எழுதலாம்? -0.6 meter per second squared அப்படின்னு எழுதலாம். ஸோ the negative acceleration or deceleration is -0.6 meter per second squared. Next, uniform acceleration. An object undergoes uniform acceleration when the change in its velocity for every unit of time is the same. ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஈக்குவலாக ஒரே மாதிரியாக அதனோட சேஞ்சஸ் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அதனோட சேஞ்சஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடந்தது அப்படின்னா அதை யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு. அதில் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட், அடுத்தது செகண்ட், அடுத்து தேர்டு, ஃபோர்த்து, 5ன்னு செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கும் 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா கீழே பாருங்கள், 100 -20, 80 -20, 60 -20. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அதனோட வெலாசிட்டி மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறினா அதை வந்து என்னன்னு சொல்லலாம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான்-யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். An object undergoes non-uniform acceleration if the changes in its velocity for every unit of time is not the same. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் கரெக்டான அளவில் அதனோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெலாசிட்டி டைம் இன்டர்வல் 0, 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வெலாசிட்டி பாருங்கள். ஸோ 0ல் வந்து 0 அண்டு ஒரு செகண்டில் 10 வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஸோ செகண்டில் வந்து 40, தேர்டில் 60, ஃபோர்த்தில் 70, ஃபிஃப்த்தில் 50. ஸோ ஈவனாக என்னவாகலை? இன்க்ரீஸ் ஆகலை. இதனோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அதனோட மாடுலேஷன் மாறி மாறி இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் we will see page number 24, center of gravity and stability. Center of gravity. Try to balance a cardboard on your fingertip. What do we observe? We observe there is only one point which the cardboard is balanced. The point which is the cardboard is balanced is called the center of gravity of the cardboard. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் கூட விளையாடுவீங்க. ஒரு நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மால் சைஸ் 80 பேஜஸ் நோட்டு இருக்குது அப்படின்னா உன்னோட ஒரே ஒரு ஃபிங்கரில் அதனோட ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுவேன்? அந்த நோட்டை நிறுத்துவேன். சரியா? ஸோ உன்னோட ஒரு ஒத்த விரலால் அதை நிறுத்துவேன். அப்போ எல்லா இடத்துலையும் அந்த நோட்டோட எந்த பாயிண்டில் வச்சாலும் நிற்காது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மட்டும்தான் அந்த நோட்டு என்னவாகும்? அந்த விரல் மேலே நிற்கும். அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். See the definition of center of gravity. The center of gravity of an object is the point through which is the entire weight of the object appears to act. So entire அந்த whole objectோட வெயிட்டை ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் நம்மளால் நிறுத்த முடிஞ்சால் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, how do we find the center of gravity of a object? Center of gravity for regular shaped objects. So first we will discuss about here center of gravity for regular shaped objects. Here there are given some regularly shaped objects like rectangle, triangle and disc shaped and ring shaped objects. Generally the center of gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. Example of center of gravity for regular shaped objects: weight of chord, weight of triangle, weight of disc, weight of ring. ஸோ இந்த ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். வாட் அபவுட் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்? apparatus irregularly shaped cord, string, pendulum bob, stand. ஸோ மேக் 3 holes in the lamina. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் பார்த்தது ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பார்க்க போகிறது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம். மேக் 3 holes in the lamina. Suspend the lamina from the optical pin through one of the holes as shown in. Suspend the pulp line
from the pin and mark the position of the pulp line on the lamina. Draw lines on the lamina representing the position of the pulp line. Respect the above steps for the holes. Labeled and intersection of the three lines as X. The position of the center of gravity of the lamina. ஒரு irregular ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு 3 ஹோல்ஸ் நம்ம போட போகிறோம். சரியா? ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த 2 ஹோல் வழியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கு மாதிரி நம்ம அதில் விடுறோம். இப்போ அது வழியாக ஒரு நூலை என்ன பண்ணுறோம், ஒரு த்ரெட்டை சஸ்பெண்ட் பண்ணி கீழே விடுறோம். இந்த 3 பாயிண்ட்டும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்டு தான் வந்து என்ன, அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ இர்ரெகுலர் ஷேப்போட ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் we will see stability. Stability is a measure of the body's ability to maintain its original position. The 3 types of stabilities are stable equilibrium, unstable equilibrium and neutral equilibrium. So first stability na enna, stability is a measure of the body's ability to maintain its original position. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான திறனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்டோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து என்ன, ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அண்ட் நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். First we will discuss about stable equilibrium. The frustum can be tilted through quite big angle without toppling. Its center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within its base, so it can return to its original position. ஸோ ஃப்ரஸ்டம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு டயக்ராமில் ஒரு கோனிக்கல் மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான், அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை லிட்டில் பிட் நம்ம என்ன பண்ணுறோம், டில்ட், அதாவது சாய்க்கிறோம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு ரெட் லைன் வருது இல்லையா, அதுதான் வந்து என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சாய்க்கும் போது அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குது, பேஸுக்கு உள்ளேயே தான். அதாவது அதனோட பேஸ் மட்டம் கீழே ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டாக தெரியுது இல்லையா, அதுதான் அதனோட பேஸ். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதனால் இது என்னவாகாது, கீழே சாயாது. லிட்டில் பிட் நம்ம ஒரு பாட்டிலையே லிட்டில் பிட் சாய்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே சாய்ச்சா மட்டும்தான் அது கீழே விழும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் சாய்க்கும் பொழுது அது கீழே விழாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதனோட பேஸுக்கு உள்ளேயே இருந்தால் அது திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து என்ன, ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். நெக்ஸ்ட் we will discuss about unstable equilibrium. The frustum will topple with the slightest tilting. Its center of gravity is lowered when it is displaced. ஸோ இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த ஃப்ரெஸ்டமை என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ் வந்து அகலமாக இருக்கக்கூடிய பார்ட்டை மேலேயும் பேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டை கீழேயும் வச்சுருக்காங்க. இப்போ இதனோட லைட்டாக என்ன பண்ணுறோம், டில்ட் பண்ணுறோம், சாய்க்கிறோம். அப்படி சாய்க்கும் போது அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த ரெட் லைன் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு, அதனோட பேஸை விட்டு வெளியே இருக்குது. சரியா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தள்ளி இருக்குது. சரியா? இப்போ என்னவாகும், அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஏன்னா அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது, அதனால் கீழே விழுந்துடும். The vertical line through its center of gravity falls outside its base. Next, last one, neutral equilibrium. It causes frustum to topple. The frustum will rolls about but does not topple. Its center of gravity remains at the same height when it is displaced. The body will stay in any position to which it has been displaced. ஸோ இப்போ இந்த நியூட்ரல் ஈக்குவலிபிரியத்தில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டாக இருக்கட்டும், பேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டாக இருக்கட்டும், எந்த பார்ட்டாக இருந்தாலும் அது அந்த பார்ட்டில் நம்ம இப்போ நிற்க வைக்க போகிறதில்ல. இது என்ன பண்ண போகிறோம், அதை படுக்க வச்சா மாதிரி அந்த ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இப்போ இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாருங்கள் எங்கே இருக்கும், நடுவில் தான். அந்த பிக்சரில் தெரியுதா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பாயிண்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இட் காசஸ் ஃப்ரஸ்டம் டு topple. The frustum will rolls about the but does not topple. Its center of gravity remains at the same height when it is displaced. Okay. Next, condition for stability. To make a body more stable. ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோயர் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். அதனோட பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும்.
This box is at the point of tipping over. A heavy base lowers at the center of gravity so the box does not tip over. The broad base makes the box more difficult to tip over. ஸோ கண்டிப்பாக அதனோட பேஸ் என்னவாக இருக்கணும், அகலமாக இருக்கணும். சரியா? ஸோ பேஸ் அகலமாக இருக்கும் பொழுது அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸுக்கு உள்ளேயே தான் இருக்கும். அதனால தான் வந்து என்னவாகாது, அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜஸ்ட் டில்ட் பண்ணாலும் கீழே விழாது. ஓகே, சி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் Tanjavur doll. It is a type of traditional Indian toy made of terracotta material. The center of gravity and the total weight of the doll is concentrated at its bottommost point, generating a dance-like continuous movement with slow oscillations. தஞ்சாவூர் டால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம ஜஸ்ட் டில்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கீழே விழாது, சாயாது. ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். இதுக்கு காரணம் என்ன, அது வந்து டெரக்கோட்டா மெட்டீரியல்னால ஆனது. இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு டோட்டல் வெயிட் இது ரெண்டுமே அந்த டாலோட பாட்டம் பாயிண்டில் வந்து இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுமே பாட்டம் பாயிண்டில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பக்கம் அந்த டாலை சாய்ச்சாலும் அந்த டால் என்னவாகாது, கீழே விழாது. ஸோ ஜஸ்ட் ஷேக் ஆகிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். பிகாஸ் ஆஃப் அதனோட வெயிட் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுமே எங்கே இருக்குது, அதனோட பாட்டம் பாயிண்டில் இருக்குது. அதனால தான். ஓகே, now I have completed this lesson. Thank you students. Thank you for your watching.